ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2350வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 6ஆம் திருமொழியின் 3வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழி 6ஆம் திருமொழி ஆயர்வாடியில் பிறந்த ஆயர்வாடியில் இருந்த ஆய்குல பெண் அவர்கள் பாவனையிலே, கோபியர் பாவனையிலே குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது. அவர்கள் கண்ணன் மீது அன்பினால் விளைந்த கோபம் காரணமாக, பிரணய ரோசம் காரணமாக ஊடல் கொண்டு அவனை கேள்வி கேட்கும் முகமாக, அவனை வெறுக்கும் முகமாக கூறும் வார்த்தைகள் தான் இந்த திருமொழியாகும். அதிலே இன்று 3வது பாசுரம். இந்த பாசுரம் மற்றொரு ஆயர் சிறுமியின் கூற்றாகும். கருமலர் கூந்தல் ஒருத்தி, கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து. புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்ய நல்லை. புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்ய நல்லை. மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே. மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து. புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்ய நல்லை. மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே என்பதுதான் இந்த அற்புதமான இந்த பாசுரம். இதனுடைய பதவுரை முதலில் அனுபவிக்கலாம். மலர் கரு கூந்தல், கருமலர் கூந்தல், மலர்களை அணிந்துள்ள கருத்த மயிர்முடியை உடையவளான ஒருத்தி தன்னை, ஒரு பெண்ணை கடைக்கணித்து கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு ஆங்கே அப்படி இருக்கும்போதே ஒருத்தி தன்பால் மனம் மருவி வைத்து மற்றொரு பெண்ணிடம் மனதை பொருந்தச் செய்து பின் அவளையும் விட்டுவிட்டு மற்றொருத்திக்கு வேறொரு பெண்ணிடத்தில் உரைத்து நான் உனக்கு அடிமை, அடியேன் நான் என்று சொல்லி ஒரு பேதைக்கு ஒன்றுமறியாத வேறொரு பெண்ணுக்கு பொய் குறித்து சம்ஸ்லேஷத்துக்காக, கலவிக்காக இன்ன இடத்திலே எனக்காக காத்திரு என்ற தனி இடத்தை பொய்யாக குறித்து வைத்து புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை சுருண்ட கூந்தலை உடையவளான ஒரு இளம் பெண்ணோடு புணர்தி கலவி செய்து நின்றாய். அவளுக்கும் அந்த பெண்ணுக்கும் மெய்யன் அல்ல, மெய்யன் அல்லை, உண்மையாயிருக்காமல் பொய்யனாய் நிற்கிறாய். மறுதிருத்தாய் சிறுவயதிலேயே இரட்டை மருத மரங்களை முறித்து தள்ளினவனே, உன் வளர்த்தியோடே உன் வயது வளர்வதோடு கூடவே உந்தன் மாயை உன்னுடைய கள்ளம் கபடுகளும் வளர்கின்றது, வளர்ந்து நிற்கின்றன. ஆல் அந்தோ வளர்ந்து வருகின்றதே என்பது இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள். மலர்களை சூடியுள்ள கருத்த மயிர்முடியை உடையவளான ஒரு பெண்ணை கடைக்கண்ணால் பார்த்தாய். அப்படி இருக்கும்போதே வேறொரு பெண்ணிடத்தில் உன் மனதை பொருந்தச் செய்தாய். பின் அவளையும் விட்டுவிட்டு வேறொரு பெண்ணிடத்தில் உனக்கு நான் அடிமை என்று சொல்லி வைத்தாய். அதே சமயம் வேறொரு பெண்ணிடம் இன்ன இடத்தில் எனக்காக காத்திரு என்று ஒரு தனிமை இடத்தை பொய்யாக குறிப்பிட்டு வைத்தாய். ஆக இப்படி இத்தனை பெண்களையும் ஒரே நேரத்தில் ஏமாற்றிவிட்டு சுருண்ட கூந்தலை உடையவளான இளம் பெண் ஒருத்தியோடு கலை செய்து நின்றாய். பின் அந்த பெண்ணுக்கும் பொய்யனாய் நின்றாய். இளம்பிராயத்திலேயே இரட்டை மருத மரங்களை முறித்து தள்ளினவனே, நீ வயதில் வளர்வதோடு கூடவே உன்னுடைய கள்ளங்கபடுகளும் சேர்ந்தே வளர்ந்து வருகின்றனவே அந்தோ என்று ஆட்சியர் குல மகள் ஒருத்தி கூறுகிறாள்.
ஒரே சமயத்தில் எத்தனை பேரை ஏமாற்றுவதாக குறிப்பிடுகிறார் பாருங்கள். மலர்களை சூடியுள்ள ஒரு கருத்த மயிர்முடியை உடையவளான ஒரு பெண்ணை கடைக்கண்ணால் பார்த்து அவளை வசியம் செய்தாய். அப்படி இருக்கும் போதே அவளுடன் இருக்கும் பொழுதே வேறொரு பெண்ணிடம் உன் மனதை பொருந்தச் செய்தாய். பின் அவளையும் விட்டுவிட்டாய். வேறொரு பெண்ணிடத்தில் உனக்கு நான் அடிமை என்று சொல்லி வைத்தாய். அதே சமயம் மற்றொரு பெண்ணிடம் இன்ன இடத்தில் எனக்காக காத்திரு என்று தனிமை இடத்தை, ஒரு தனி இடத்தை பொய்யாக குறிப்பிட்டு வைத்தாய். எப்படி முதல் பாசுரத்திலே சொன்னபடி யமுனை நதி கரையிலே உள்ள மணல் மேட்டிலே எனக்காக காத்திரு என்று ஒருத்தியை அனுப்ப அவள் விடிய விடிய அங்கே காத்திருந்து விட்டு ஏமாந்து போய் வந்தாள் அல்லவா? அது மாதிரி எனக்காக இந்த இடத்திலே காத்திரு என்று ஒரு தனிமை இடத்தை பொய்யாக குறிப்பிட்டு வைத்தாய். ஆக இப்படி இத்தனை பெண்களையும் ஒரே நேரத்தில் ஏமாற்றிவிட்டு சுருண்ட கூந்தலை உடையவளான இளம்பெண் ஒருத்தியோடு கலவி செய்து நின்றாய். பின் அந்த பெண்ணுக்கும் பொய்யனாய் நின்றாய். இளம்பிராயத்திலேயே இரட்டை மருத மரங்களை முறித்து தள்ளினவனே, நீ வயதில் வளர்வதோடு கூடவே உன்னுடைய கள்ளங்கபடுகளும் சேர்ந்தே வளர்ந்து வருகின்றனவே அந்தோ என்று ஆய்ச்சியர் குலமகள் ஒருத்தி கூறுகிறாள். இங்கே மருதிருத்தாய் என்று விழித்ததனால் நீ பருவம் நிரம்புவதற்கு முன்னமே தீண்டினாரை கொன்றவனாதலால் உன்னை தீண்ட நான் அஞ்சு நின்றேன் கான் என்று உள்ளுரையாக குறிப்பிட்டதாகவும் சில உரைகள் கூறும். அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து கருமை நிறமுடையதாய் மழுமழுப்பை உடையதாய் பூக்களோடு கூடிய கூந்தலை உடைய ஒருத்தியை, கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து, தான் அவளுடைய கூந்தல் அழகாலே கட்டப்பெற்று தோல்வியுற்றது விளங்கும்படியாக கடைக்கண்ணாலே அவளை பார்த்து, நேரே பார்த்தான் என்றால் பொதுவான பார்வையாயிருக்கும், கடைக்கண்ணாலே பார்க்கிறான் ஆகையாலே இது கள்ள விழியாகும். கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து, அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து, இப்படி இவளிடம் கள்ளவிழியை விழித்து கொண்டிருக்கும் போதே மனத்தாலே வேறொருத்தியை நினைத்து கொண்டு அவளை அல்லது அறியாதவன் போலே செயல் ஒரு விதமாகவும் மனம் ஒரு விதமாகவும் இருந்தான். மற்றொருத்திக்கு உரைத்து, மனம் செயல் மொழி என்னும் முக்கரணங்களில் மூன்றாவதான வாக் ஆகிற மொழியும் மற்ற இரண்டையும் சார்ந்து இராமல் வேறே ஒரு சிறுமியை குறித்து நான் உனக்கு அடிமை என்று பேசிற்று. மற்றொருத்திக்கு உரைத்து, இப்படி இவர்கள் ரெண்டு பேரையும் வசியம் செய்து இருக்கிற அதே நேரத்தில் மற்றும் ஒரு பெண்ணிடம் தன் வாக்காலே, மனம் செயல் மொழி என்னும் முக்கரணங்கள் உண்டு, அதிலே மூன்றாவது வாக்கு அந்த மொழியில அந்த மொழியும் மற்ற இரண்டையும் சேர்ந்திருக்காமல், மனத்தையும் செயலையும் சேர்ந்திருக்காமல் வாக்கு தனியாக நான் உனக்கு அடிமை என்று மற்றொரு சிறுமியிடம் சொல்லி அவளை அடிமைப்படுத்திற்று. மற்றொருத்திக்கு உரைத்து, ஒரு பேதைக்கு பொய் குறித்து, இவன் ஏற்கனவே கலந்து பரிமாறினவளாய் இவன் சொன்ன வார்த்தையை நம்பி இவனுக்கு உள்ளே ஓடும் எண்ணத்தை அறியாமல் இருக்கக்கூடிய மற்றொரு சிறுமிக்கு இந்த இடத்திலே போய் நில், நான் அங்கே வருகிறேன் என்று அதே சமயத்தில் அவளை சந்திக்கும் இடத்தையும் குறித்து வைத்தான். உரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி, இவ்வளவும் செய்துவிட்டு மயிர்முடியை பேணாதிருக்கிற காரணத்தினாலே தாறுமாறாய் சுருண்டு கிடந்த கூந்தலை உடைய போகத்திற்கு தகுதியுள்ளவளாய் இருப்பவள் ஒருத்தியோடு அணைந்து நின்றாய். ஆனாலும் அவளுக்கும் மெய்யன் அல்ல, நீ அவளை தழுவியதும் பொய்யே, அவளுக்கும் நீ உண்மையாயில்லை. மருது இருத்தாய், சிறுபிள்ளையாயிருக்கும் போதே இரட்டை மருத மரங்களை தீண்டி அவற்றை அழித்தவன் அல்லவா நீ? மருத மரங்களை ஒடித்து அவற்றை அழித்த அந்த வரலாற்றை நாம் பெரியாழ்வார் திருமொழியை அனுபவிக்கும் போது பலமுறை அனுபவித்திருக்கிறோம், நினைவில் கொள்க. தீண்டியவர்களை துன்புறுத்துவது உனக்கு பிள்ளை பிராயத்திலிருந்தே உள்ளது என்பது கருத்து. அதனாலே உன்னை தீண்டுவதற்கு நானும் பயந்து நின்றேன் என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மருதிருத்தாய், உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே.
உனது வயது வளர்கிறது, அது வளர வளர உன்னுடைய வஞ்சகச் செயல்களும் வளர்ந்து வருகின்றன அல்லவோ என்கிறாள். எம்பெருமான், கண்ணன் எம்பெருமான் தான் பரமாத்மா என்பதையும் அனைவருக்கும் பொதுவானவன் என்பதையும் தனக்கு பத்தினி ஸ்தானத்தில் உள்ள அனைவருடைய ஸ்பர்சத்தையும் விரும்பியிருப்பவன் அவன் என்பதையும் இச்செயல்கள் காட்டுகையாலே இது போன்ற பாடல்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது நிந்தை போல தோன்றினாலும் உண்மையில் அவை துதியாயிருப்பவை என்பது உணரத்தக்கது என்று வியாக்கியான சக்கரவர்த்தி நயம்பட உரை சேர்க்கிறார். இந்த இடத்துல அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். கருமலர் கூந்தல் ஒருத்தி இதனை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்யனல்லை மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்யனல்லை மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.